ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு. இது வந்து தமிழகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ப்ராப்ளமில் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம சேனலாக பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 லட்சம் கார்டு வந்து தமிழகம் முழுமைக்கும் பெண்டிங்கில் இருந்துச்சு கடந்த 1.5 வருஷத்தில். இது எதனால் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வந்ததுனால, அதுக்கான பணிகள் எல்லாமே சிறப்பாக நடந்ததுனால இந்த ரேஷன் கார்டு பணிகள் எல்லாமே ஸ்லோவாயிடுச்சு. இப்போது 2 லட்சம் கார்டுகள் வந்து மக்கள் கைக்கு, தமிழக மக்கள் கைகளுக்கு வந்துடுச்சு. ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட 80,000 90,000 கார்டுகள், அதாவது 90,000 குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரேஷன் கார்டு வரல. இது எதனால அப்படின்னா, இது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்துச்சு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் பொங்கல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிலே ஆகி ரீசெண்ட் டைமில் நீங்கள் 2024 இது அப்ளை பண்ணியிருந்தீங்க ரேஷன் கார்டுக்கு அப்படின்னா அவங்க யாருக்குமே இப்போ வரைக்கும் கார்டு வந்திருக்காது. மேபி ஜூன் 2024 அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற சமயத்தில் கம்பல்சரி உங்களுக்கு கார்டு இன்னும் வந்திருக்காது. ஸோ இது எல்லாமே எப்போ வரும், என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது கடந்த 2022 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அப்ளை பண்ண 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே, மேக்ஸிமம் 1.5 மாதத்துக்குள்ளே உங்களோட ரேஷன் கார்டு புதிய ஸ்மார்ட் கார்டு வந்து உங்கள் கைக்கே வந்துடும். ஆனால் 2023 தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அது எதனால அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது, எந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ரேஷன் கார்டு வர்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஸ்டெப்பு, எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்காக உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாத்தோட ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும். அந்த ஆதார் கார்டில் எல்லாத்தோட அட்ரஸும் வந்து சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார் குடும்பத் தலைவரோ அவங்களோட ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி இருக்கும். இது சில சமயம் மட்டும்தான் தேவைப்படும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கேஸ் கனெக்ஷன் இருக்கும். இல்லை ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் நார்மல் சிங்கிள் ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு கேஸ் கனெக்ஷன் இருக்கும். கேஸ் கனெக்ஷன் புக்கை வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஆதார் அண்ட் கேஸ் கனெக்ஷன் புக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோட்டோ இது போக இன்னும் ஒரு 2 சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்பாங்க. அது ரேராக தான் கேட்பாங்க. அது வந்து நீங்கள் அவங்க கேட்டால் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்கள் கைக்கு புது ரேஷன் கார்டு வர வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரேஷன் கார்டு கைக்கு வரும்போது ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கார்டு ஓரியன்டாக உங்களுக்கு கார்டு டூப்ளிகேட் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அதை கையில் வச்சுருக்கோங்க. இப்போது அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்து என்னாகும் அப்படின்னா, உங்களோட ஆஃபீஸில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதுபடி அவங்க சைட்லேயே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கு தான் எல்லா மெசேஜுமே வரும். ரேஷன் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு கிட்டத்தட்ட 4 ஸ்டெப்பு, 1 இல்லை 2 இல்லை 4 ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு மெசேஜ்லேயே வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படிநிலையில் இருக்குது, 2வது படிநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். சில சமயம் இங்கிலீஷ்லேயும் வரும். ஸ்டெப் 1 இருக்குது, ஸ்டெப் 3 இருக்குது அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் வந்து உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். இத்தனாவது ஸ்டெப்பில் இருக்குது உங்களோட ரேஷன் கார்டு ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த நாளுமே உங்களோட மொபைல்லையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு 2 months கார்டு வரப்போகுது அப்படிங்கிற சமயத்தில் இது ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராது. எடுத்தோடனே 3rd ஸ்டேஜில் இருக்குது, 4th ஸ்டேஜில் இருக்குது அப்படி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 ஸ்டெப் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ், உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே அப்ளை பண்ணதை பொறுத்து உங்களுக்கு எந்த தாலுக்காவோ அங்கேருந்து கால் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களோட எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக தாலுக்கா ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா அந்த நம்பருக்கே கால் பண்ணி உங்களுக்கு வர சொல்லுவாங்க. அப்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிடுவாங்க. மெயினாக என்ன கேட்பாங்கன்னா, ஆதார் கார்டு, கேஸ் புக்கு, இதே மாதிரி சொத்து வரி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் போகணும். போகும்போது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கம்பல்சரி அங்கே போகணும். ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு
போங்க. அது கூட ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகணும். அந்த ஜெராக்ஸை நீங்கள் அந்த தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துடணும். ஒரிஜினல்ஸை நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்துக்குமே சர்டன் டைம் வந்து எடுத்துக்கும். நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் 1 மந்த் இந்த மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு 4 ஸ்டேஜ் வந்து ரொம்பவே டிலே ஆச்சு அப்படின்னா, ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு அப்படின்னா, இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும். அது வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களே, நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டு அந்த ஆஃபீஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்தீங்களோ அங்கேயே டேரெக்டாக வருவாங்க. வந்துட்டு இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது அதுக்கு முந்தின நாள் நைட்டோ இல்லை அந்த அன்னைக்கு காலையிலையோ இல்லை வர போகிறதுக்கு ஒரு 1 hour 1.5 hours முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரேஷன் கார்டு செக்ஷன்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும், உங்கள் வீட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி செப்பரேட் சமையல் பண்ணுறீங்களா, இல்லை லைன் வீடாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான டோர் நம்பர் இருக்கா, இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்துலேயும் விசாரிப்பாங்க. விசாரித்து அவங்க வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்களா, இவ்வளோ இயர்ஸாக இருக்காங்களா, இத்தனை ஃபேமிலியா அப்படின்னு பார்த்துப்பாங்க. சமையல் கம்பல்சரி பார்ப்பாங்க. சப்போஸ் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தனித்தனி சமையல் அறையும் இருக்கணும். சிங்கிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லைன் வீடு மாடி வீடு இருந்துச்சுன்னா டோர் நம்பர் கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கம்பல்சரி இந்த வெரிஃபிகேஷன் அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கம்பல்சரி அங்கே இருக்கணும். இல்லை அப்படின்னாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தெளிவாக அந்த டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான், இது எங்கள் வீடு தான், அவங்களும் இத்தனை வருஷமாக இருக்காங்கன்னு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தெளிவாக சொல்லணும். இல்லை அப்படின்னா உங்கள் கார்டு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். எந்த ரீசனும் கேட்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு வந்தவங்க அந்த டேட்டா எல்லாமே எடுத்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க. அதாவது பேரூராட்சி நகராட்சி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே உங்களோட டேட்டா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இந்த ஊரில் இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதையும் இவங்க எடுத்துகிட்டு போன டேட்டாவையும் வெரிஃபை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ப்ராசஸ் வந்து இதுலேயே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவும் இவங்க எடுத்துகிட்டு போன டேட்டாவும் மேட்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு வந்து அனுப்புவாங்க. அங்கே போய் உங்களுக்கான டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ரேஷன் கார்டு ஃபேமிலி எப்படி வரணும், என்ன ஏஜ், அதே மாதிரி இவங்களுக்கான உங்களுக்கு குடும்ப அட்டை எண் இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரேட் பண்ணி ஒப்புகை சீட்டு மாதிரி ஒன்று வரும். அது வந்து சில சமயம் ரேஷன் கார்டு வரதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டலில் இது போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வந்து ஷோ ஆகும். சப்போஸ் இந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சில சமயம் அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு சில பக்கம் மட்டும்தான் இந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டு ஒப்புகை சீட்டை வச்சு நீங்கள் பொருள் வாங்கலாம் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அது அரசு வந்து உத்தரவிட்டால் மட்டும்தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்புகை சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தமிழகம் முழுமைக்கு ஒரு 3 இடத்துல தான் ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த பிரிண்டிங் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஒரு 3 ஏரியாவில் பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் 7-8 இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் அங்கிருந்து உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு உங்களோட ஒரிஜினல் ஸ்மார்ட் கார்டு உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு வரும். அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து 1-2ன்னு வராது. தாலுக்கா ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரேஷன் கார்டு 200 ரேஷன் கார்டு ஒரு பல்காக இருக்கக்கூடிய ஏரியாலலாம் நிறைய ரேஷன் கார்டு வரும். ஒரு 1000 கார்டு 500 கார்டு இந்த மாதிரி வரும். அது எல்லாமே ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் அப் பண்ணி இது யாருக்கு போகணும், இது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அதில் கான்டாக்ட் நம்பர் எடுத்திருப்பாங்க. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு வந்திருக்கு, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுமே நம்ம போய் நேரடியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கிட்டத்தட்ட 2022க்கு முன்னாடி 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே நடந்துட்டு இருந்துச்சு இந்த எல்லா ப்ராசஸுமே நான் சொன்னது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பெரிய ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ உங்களோட ரேஷன் கார்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த ஸ்டெப்பில் உங்களது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களை வந்து நேரடியாக வர சொல்லுவாங்க. இது வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் வரும். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த 4 ஸ்டெப் மட்டும் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு மெசேஜுமே இல்லை கடந்த 3 மாதமாக. இது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே டேரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்போ தான் சொல்கிறாங்க உங்களுக்கு கால் வரலையா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாங்களே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு எந்த காலுமே வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களோட
உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க. சப்போஸ் நான் போகாமல் இருந்ததுன்னா இன்னும் 2-3 மாதம் டிலே ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்குது ரேஷன் கார்டு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டு ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான சொல்யூஷனை கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை அடுத்த வீடியோலையோ நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.